ரசாயனம் இல்லாத உணவு. அதுக்கான முதல் படி வீட்டுத் தோட்டம். நம்ம வீட்டை சுற்றி கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். அதில் நமக்கு தேவையான காய்கறி, கீரை, பழம் எல்லாத்தையும் நாமளே உற்பத்தி பண்ணிக்கலாம். இது ஒரு வகையான பசலைக்கீரை. இதை வளர்க்குறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியானது. இதோட தண்டை மண்ணில் ஊனி வச்சாலே போதும். நமக்கு 10 நாளைக்கு ஒருக்கா இதில் தாராளமாக கீரை எடுக்கலாம். வீட்டு தோட்டம்னா காய்கறி பழங்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி அங்கங்கே நிறைய பூச்செடிகளும் வச்சு வளர்க்கணும். அப்போ தான் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், பாலினேஷனும் நல்லா நடக்கும். இந்த ரோஸ் செடி வச்சு நாங்கள் 3 வருஷம் ஆகுது. 3 வருஷத்தில் பூக்கள் எல்லாம் தாறுமாறாக பூத்து குலுங்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு பக்கத்தாடியே ஒரு டிராகன் பழம் வச்சுருக்கோம். இது வச்சு 3 வருஷம் ஆகுது. வளர்ச்சி ரொம்ப கம்மியானதாக இருந்தாலுமே இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அடுத்து நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மாதுளம்பழம். இது ஒரு வகையான நாட்டு வெரைட்டி. அடுத்து கமலா ஆரஞ்சு. இதுதான் தடவை காய் வச்சிருக்கு. நம்ம கிளைமேட்டுக்கு இந்த செடியெல்லாம் வருமானு நிறைய பேர்த்துக்கு சந்தேகமாக இருக்கும். ஆனால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம கிளைமேட்டுக்கும் எல்லா வகையான செடியுமே இங்கே நல்லாவே வருது. இது சாத்துக்குடி. இன்னும் பழுக்கலை, ஆனால் நல்லா திரண்டு இருக்கு காய். இது ஸ்டார் ஃப்ரூட். எல்லா பழமெல்லாம் பழுத்து முடிச்சிருச்சு. கடைசியாக ஒரு 5-6 பழம் இருக்குது. சாம்பாருக்கு ஒரு கத்திரிக்காய். நம்ம சீத்தாமரத்தில் இது பிஞ்சு பிடிக்கிறது இது 2வது தடவை. பழம் ரொம்பவே இனிப்பாக இருக்கும்.